வெல்கம் டு யூனிஃபேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் EC3451 சப்ஜெக்ட் கோடு. இந்த சப்ஜெக்டில் உள்ள இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து இதில், அதாவது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிறதுனால நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு நான் மூணு கொஷின் தான் எல்லா யூனிட்லையுமே வந்து கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இந்த எந்த கொஷினுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருங்க. ரொம்பவே வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணணும் இது இல்லை. ஒன்றா நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து முடித்தாலே எல்லா கொஷின்ஸும் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஸோ அது போக நான் வந்து கொஷின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லேயும் என்னென்ன இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுறேன். கொஷின் பேப்பர்ஸும் நான் வந்து அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கரண்ட் மிரர் சர்க்கியூட் அப்படிங்கிற அந்த கொஷின் சொல்லியிருக்கேன். அதில் வந்து ஜென்ரல் கரண்ட் மிரர் சர்க்கியூட் பார்த்துங்க. அதாவது இதில் வந்து எப்படின்னா அந்த விட்லர் கரண்ட் சோர்ஸு அந்த மாதிரி வந்து இந்த கரண்ட் இது இருக்கும். ஸோ அந்த சர்க்கியூட்ஸ் வந்து ஜென்ரலாக ஒரு சர்க்கியூட் வந்து பார்த்து வச்சுக்கிங்க, ஜென்ரல் கரண்ட் மிரர் சர்க்கியூட். அதை வச்சு நீங்கள் வந்து கரண்ட் மிரர் சர்க்கியூட் அதில் அவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிற நான் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வோல்டேஜ் இது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் கரண்ட் மிரர் சர்க்கியூட்டில். அதில் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து அதில் கவர் பண்ண பாருங்கள். அடுத்தது ஃபர்ஸ்ட் யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஏசி அண்ட் டிசி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆப் ஆம்ப், அதாவது ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரில் உள்ள ஏசி டிசி கேரக்டரிஸ்டிக் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கொஷினை கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் யூனிட்டில் நீங்கள் எதை முதல்ல கவர் பண்ணுறீங்களோ இல்லையா இந்த கொஷினை வந்து கவர் பண்ணிக்கிங்க. அது போக ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இத்தனை இதில் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் வந்து இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரோட கேரக்டரிஸ்டிக் பார்த்துட்டு ஜென்ரலாக அதுக்கான அந்த டயக்ராமையும் அந்த சர்க்கியூட் டயக்ராம் அதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி டயர் இருந்தால் கடைசியாக பார்த்துங்க. அது ரொம்ப பார்ட் சியில் கேட்டால் கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அப்புறம் தேர்ட் கொஸ்டின் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் அபவுட் த மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் CMRR கொடுத்துருக்கேன். பட் இதை விட நான் இது கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது பண்ணது வந்து பிஜேடி டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் வித் ஆக்டிவ் லோட். ஸோ டிஸ்கஸ் அந்த இம்ப்ரூவ் CMRR வந்து நான் வந்து 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் அந்த 2 கொஸ்டின் முடிச்சுட்டு 3வது கொஸ்டினா பிஜேடி டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் வித் ஆக்டிவ் லோடு. இது வந்து ஒரு சர்க்கியூட் வந்து வரைகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ஆக்டிவ் லோட வச்சு. ஸோ அப்போ இது வந்து தேர்ட் கொஸ்டினாக இதை முடிச்சிருங்க. அது இந்த 3த்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் ஓகேப்பா ஓரளவு எனக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் இன்னும் ஏதாவது படிச்சுக்கணும் இதாக இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னா, இம்ப்ரூவ் த CMRRக்கு வந்து அந்த மெத்தட்ஸ் வந்து பார்த்து வச்சிங்க. அதுவுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த 3த்தையும் வந்து பார்த்துருங்க. கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட் வந்து நம்ம போயிடலாம். செகண்ட் யூனிட்டில் வந்து நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையர், கண்டிப்பாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் வந்து கொஷின். அது வந்து கொஷின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இது ஃபஸ்ட் யூனிட்டில் எந்த அளவுக்கு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் வந்து கேட்டிருக்காங்களோ, ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து 2 இதுலையுமே வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஏப்ரல் மேவாக இருக்கட்டும், நவம்பர் டிசம்பராக இருக்கட்டும், 2த்துலையுமே 2023 சொல்கிறேன் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையரும் நீங்கள் வந்து இதில் அதேமாதிரி இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் யூனிட் 2ல் அதை வந்து கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஹை பாஸ் ஃபில்டர் அண்ட் லோ பாஸ் ஃபில்டர் வந்து செகண்ட் ஆர்டருக்குள்ளது வந்து கொடுத்துருக்கேன். இது பட்டர் ஒருத்தரும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹை பாஸ் ஃபில்டர், லோ பாஸ் ஃபில்டர், இன்னொன்று பேண்ட் பாஸ் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இம்பார்ட்டண்டாக சொல்ல வேண்டியது என்னன்னா, ஹை பாஸ், லோ பாஸ் இது 2த்தை வந்து பார்த்துருங்க. டைம் இருந்தால் பேண்ட் பாஸ் வந்து கடைசியாக பார்த்துங்க. இது பட்டர் ஒர்த் ஃபில்டர் அப்படின்னு கேட்டாலும் இதே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, இன்டெகிரேட்டட் டிஃபரன்ஷியேட்டர் சர்க்கியூட்ஸ் வந்து அதை வச்சு இன்டெகிரேட்டர்னா என்ன, இன்டெகிரேட்டரை இதை வச்சு கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் கொஞ்சம் சிமிலராக டிஃபரன்ஷியேட்டர் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து யூனிட் 2ல் இருக்குது. யூனிட் 3 வந்து போயிடலாம். யூனிட் 3ல வந்து பார்த்தோன்னாக்கா, எக்ஸ்பிளைன் டீடைல் அபவுட் பிரின்சிபல் ஆப்ரேஷன் ஆஃப் IC565 PLL சர்க்கியூட். இது வந்து IC 565 வந்து மோனோலித்திக்னு கேட்கறதுக்கு இது இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம PLL சர்க்கியூட் வந்து தேர்ட் யூனிட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது PLL சர்க்கியூட், அதாவது IC 565. இதனுடைய பிரின்சிபல் ஆப்ரேஷன் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அது எல்லாத்தையும் வந்து யூனிட் 3ல இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் அனலாக் மல்டிப்ளேயர் யூசிங் எமிட்டர் கப்புள்டு டிரான்சிஸ்டர் பேர். அதுக்கப்புறம் அந்த அனலாக் மல்டிப்ளேயரோட இதுவும் அதே கொஸ்டினில் தான் சொல்கிறேன். லிஸ்ட் த அப்ளிகேஷன் ஆஃப் அனலாக் மல்டிப்ளேயர் IC.
அதுதான் அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் அதை எடுத்துருங்க. அப்ளிகேஷன் தான் மேலே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ லிஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அனலாக் மல்டிப்ளையர் ஐசி, அதாவது அனலாக் மல்டிப்ளையர் எமிட்டர் கப்புள் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி இது பண்ணுறதும், அதுக்கப்புறம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனும். அவ்வளோதான். அது ரொம்ப பெரிய கொஸ்டின் பார்க்காதீங்க. நான் அந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பிஎல்எல் சர்க்யூட்டை முடிச்சுட்டு நீங்கள் வந்து அனலாக் மல்டிப்ளையர் எமிட்டர் கப்புள் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அதையும், அதுக்கப்புறம் அதனுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் 4 குவாட்ரண்ட் ஃப்ரம் டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் மல்டிப்ளையர். இதெல்லாம் வந்து நான் வந்து ஃபஸ்ட் இந்த 2 கொஸ்டின் சொன்ன பார்த்தீங்களா, அதை முடிச்சுட்டு நீங்கள் இதனுடைய டிரான்ஸ் கண்டக்ஷன் மல்டிப்ளையரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து யூனிட் 3ல் இருக்குது. யூனிட் 4ல் பார்த்தோம்னாக்கா நமக்கு என்னென்ன இருக்குது, எக்ஸ்பிளைன் த சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் கேட்கலாம், சக்ஸசிவ் டைப் எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்போ வந்து சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் யூனிட் 4ல் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதை ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின்னா டுவெல் ஸ்லோப்பு ஃப்ளாஷ் டைப் 2 A to D, அனலாக் டு டிஜிட்டல். டுவெல் ஸ்லோப்பும் வந்து கேட்கலாம், ஃப்ளாஷ் டைப்பும் வந்து கேட்கலாம். ரெண்டுமே வந்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து நான் ஒரே கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். தேர்டு கொஸ்டின் பார்த்தோன்னாக்கா R2R லேடர். ஸோ இந்த கொஸ்டினையும் வந்து பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் R2R லேடர் வந்து சொன்ன பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 டுவெல் ஸ்லோப் A2D, ஃப்ளாஷ் டைப் A2D ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அதை நீங்கள் முதல்ல முடிச்சா கூட ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இம்பார்ட்டன்ட் ஆனது ஃபஸ்ட் அண்ட் தேர்டு சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன், R2R லேடரு. அதுக்கப்புறம் நான் செகண்ட் கொஸ்டின் வந்து அதையும் ஏன்னா நான் 3 கொஸ்டினாக மொத்தமாகவே வந்து நான் எல்லா யூனிட்டுக்கும் தரதுனால இந்த 3 ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப சேஃபு. இதெல்லாம் முடிச்சுட்டு பாக்கி இருக்கிற டாபிக்ஸை நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். ரொம்ப நீங்கள் எந்த மாதிரி கேட்டாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 5 வந்து என்ன கொடுத்துருக்கேன், யூனிட் 5ல் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, IC723 வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஜென்ரல் பர்பஸ். அதாவது யூனிட் 5ல ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது அப்படின்னா IC723 வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான். IC723யோட வோல்டேஜ் ரெகுலேட்டர் அவங்க எப்படி வேணாலும் IC723 வச்சு கொஸ்டின்ஸ் வந்து மாற்றி கேட்கலாம். ஸோ அப்போ முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபலை தெளிவாக வந்து பார்த்துருங்க. அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரோட அந்த டயக்ராம், சர்க்யூட் டயக்ராம் இருந்தால் அதை நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். அது ஜென்ரல் பர்பஸ் வந்து படிச்சிங்க, எல்லாத்தையும் வந்து படிச்சிங்க. யூனிட் 5ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வந்து IC723 வோல்டேஜ் ரெகுலேட்டர், அதை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் IC555 டைமர் ஐசி, அந்த 555 டைமர் ஐசின்னு சொல்லுவாங்க. அதில் அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர், மோனோஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர், அதையும் வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸ்பிளைன் டீடைல் அபவுட் 8038. இதுவும் வந்து ஒரு ஐசி தான். இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இத்தனை கொஸ்டின் வந்து யூனிட் 5ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதெல்லாம் வந்து கவர் பண்ணிடுங்க. நான் சொன்ன கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே வந்து எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னதை முதல்ல கவர் பண்ணிவிட்டு அடுத்தது நான் மூணே கொஸ்டினாக கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து டக்குன்னு கவர் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்டை நம்ம வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட முடியும். ரொம்ப வந்து நீங்கள் பேனிக்லாம் ஆக வேண்டாம். இந்த ஒன்றா கரெக்டாக நீங்கள் போட்டு பார்த்து, இதுவுமே வந்து டயக்ராம்லாம் நீங்கள் வரைஞ்சி பார்க்கணும். சர்க்யூட் டயக்ராம்லாம், அதுதான் சர்க்யூட் டயக்ராமை நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த பேப்பருக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் அதை வந்து ப்ராப்ளம் பார்த்துங்க. கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் டைம் இருக்கக்குள்ள இது எல்லாத்தையும் கவர் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அதிகமாக கேட்கறது இல்லை இந்த பேப்பரில். அப்படி கேட்டாலும் நம்ம வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த கொஷின்ஸை எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிடுங்க. கடைசியாக ப்ராப்ளம் வந்து கவர் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.